25K பிஸ்னஸ் யார் சார் பண்ணலாம்? ஒரு யங் ஜென்ரேஷன் பர்சன் பண்ணலாமா? இல்ல ரிட்டயர்டு பர்சன் பண்ணலாமா? இல்ல ஹவுஸ் ஒய்ஃப் பண்ணலாமா? இல்ல ஐடி செக்டார்ல இருக்கவங்க வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அவங்க பண்ணலாமா? இது யாருக்கான ரைட்டான டார்கெட் சார் இந்த பிசினஸ்? சூப்பர் கொஸ்டின் நிமிஷ். இது பொதுவாகவே எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு கொஸ்டின் தான். இப்போ இந்த ஸ்டேஷனரி ஃபீல்டில் பார்த்துட்டிங்கன்னா, இன்னைக்கு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட். அதாவது சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ஸ்டேஷனரி ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஒன்று பென் வாங்குவோம், பென்சில் வாங்குவோம், எக்கச்சக்க ப்ராடக்ட்ஸ். ஸோ இதையே நாம ஏன் பிஸ்னஸாக உருவாக்கக்கூடாது அப்படிங்கிறது தான். ஸோ பொதுவாகவே இந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே தேவையே கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், அதாவது வீட்டில் ஃப்ரீயாக தான் இருப்பாங்க அந்த மாதிரி, அல்லது ரிட்டையர்டு பீப்புள் அல்லது ஐடி எம்ப்ளாயீஸாக இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கும் இந்த பிஸ்னஸ் ரொம்ப உகந்தது தான். ஸோ இந்த பிஸ்னஸ் நிறைய பேத்துக்கு நான் கொடுத்துருக்கேன். இது மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க இது மூலமாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 25K பிஸ்னஸ் ஸ்டேஷனரி பிஸ்னஸில் ஜஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு 20% இருந்து ஒரு 40% வரைக்கும் மார்ஜின்ஸ் கிடைக்கும். ஸோ அது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு ஒரு இன்கம் தான். ஸோ இதனாலேயே இந்த பிஸ்னஸில் நிறைய பேர் நம்மளை தேடி வராங்க. ஸோ இவங்க தான் வரணும், இந்த பிஸ்னஸில் இவங்க தான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு நெசசரி கிடையாது. அதாவது இந்த பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாவே போதும், வேற லெவலில் வந்து குரோ ஆகலாம், நிறைய ஏர்ன் பண்ணிக்கலாம்.